ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோடு கண்டினியூஸாக போட்டுன்னு இருக்கேன். அப்படியே ட்ராப் ஆகிடுது, என்னன்ட்டே தெரிய மாட்டேங்குதுங்க. இது காலையில் 6:30க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏஞ்சி வந்து அதனால் பார்த்துன்னு இருந்தேன் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஏஞ்சி வந்து கிச்சனெல்லாம் பார்த்துட்டு கிளைமேட் பார்த்துட்டு உள்ளே போனால் பாப்பா இன்னும் தூங்கின்னு இருந்தாங்க. கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம், பாப்பா ஏஞ்சிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிக்கலான்ட்டு நான் எல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு. ஏன்னா நைட் நான் க்ளீன் பண்ணுவேன், பட் இந்த கிளைமேட் வந்ததுனால இது கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு என்னால் ஆகவே மாட்டேங்குது. இந்த கிளைமேட் வந்தாலே எனக்கு இப்போ செட் ஆகாது. சம்மர் இருந்தாலும் கூட எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு இந்த கிளைமேட் வந்தாலே ஃபீவர் வருது, கோல்டு, ஹெட்டேக் எல்லாம் வந்திருக்கு. இப்போ தான் சர்ஜரி ஆகிருக்கு வேறு. ஹெட்டேக் ரொம்பவே வருது இந்த கிளைமேட்டுக்கு. அதனால் வந்துட்டு காலையில் ஏஞ்ச வாட்டிக்கு என்ன தெரில, சீக்கிரமே ஏஞ்சிட்டேன். நான் ஏஞ்சி வந்து வெளியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறது நைட்டு பண்ண முடியல இல்லையா, அதனால கொஞ்சம் காலையிலே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா வெஜ் பிரியாணி பண்ணலான்ட்டு நைட்டே மெனு ரெடி ஆகிடுச்சி. ஸோ அதனால் வந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அப்புறமா க்ரீன் பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நைட்டு. அதனால கொஞ்சம் டைம் எனக்கு சேவ் ஆகிடுச்சி. அதுக்கோசம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு கிச்சன் வேலை க்ளீன் பண்ணின்னுக்கிறேன். எப்பயும் எங்கள் மாமியார் சமையல் செஞ்சாங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. கீழே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடுவாங்க. ஸ்டவ் மட்டும் எப்பயுமே நான் தான் க்ளீன் பண்ணுவேன். அவங்க குக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க, பட் ஆனால் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து நானே க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு பயம், கேஸ் ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ என்னவோன்ட்டு. அதனால் வந்து நானே க்ளீன் பண்ணுறேன். எப்பயுமே நான் தான் பண்ணுவேன். பட் ஆனால் வந்துட்டு அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி நான் க்ளீன் பண்ணுறது. அதனால காலையில் சீக்கிரம் எழுந்தோமே அந்த எனர்ஜியோட க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த மிக்ஸி ஜாரில் வந்து பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி. சரி, சீக்கிரம் நம்ம வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு நினச்சதுக்குள்ளே பாப்பா ஏஞ்சி கிச்சனுக்கே வந்துட்டாங்க. ஸோ சீக்கிரம் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணின்னு இருக்கேன். பாப்பா ஏஞ்சி வந்த வாட்டிக்கு அவங்க கூட வந்து நானும் அவங்களும் ஒன்றா தான் ப்ரஷ் பண்ணுவோம். அதனால வந்துட்டு க்ளீனாக சீக்கிரம் பண்ணிவிடுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் எப்பயும் வெஜ் பிரியாணி இப்படி தான் பண்ணுவேன். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பார்க்கல போய் பார்த்துன்னு வாங்க. வெஜ் பிரியாணி இவ்வளோ சீக்கிரம் ஒர்க்கிங் உமன் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம நைட்டே வச்சுட்டோம்னா காத்தால ஏஞ்சி வெறும் அந்த வெஜிடேபிள்ஸ் தாளிச்சிட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் பலாவ் பிடிக்காது. ஸோ அதனால் எப்பயுமே க்ரீன் கலர் தான் பண்ணுவேன் நான். க்ரீன் கலர் பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் க்ரீன் கலரை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இன்னொன்று, யாரெல்லாம் இன்னும் வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க, வியூஸ் வருது, பட் ஆனால் வந்துட்டு சப்ஸ்கிரைபு கம்மியாகின்னு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நல்ல வீடியோஸ் போடணுன்ட்டு எனக்கு ஒரு பூஸ்ட் வரும். ஸோ அதனால் இன்னும் நிறைய வீடியோ போடலான்ட்டு நானும் பார்த்துன்னுக்கிறேன். என்னன்ட்டு தெரில, ஒரு வீடியோ போட்டேன்னா கண்டினியூஸாக போட்டுன்னு இருக்கேன், இல்லைன்னா போடுறதுக்கே ஆகாது. ஒன்று ஃபோன் ப்ராப்ளம் ஆகிடுச்சி, இன்னொன்று எங்கள் பெரியம்மா இருந்துட்டாங்க, எங்கள் ஆயா இருந்துட்டாங்க. அந்த ஒரு பேஜாரில் வந்துட்டு எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ அதனால இவ்வளோ நாள் வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. இனிமேல் பட் ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து கூட ஜாயின் ஆகிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாவுக்கு வந்து இருக்கும்போது அவங்க இருக்கிறது எங்கள் ரிலேஷன் தமிழ்நாடு தான். அவங்க சொன்னாங்க, உங்கள் யூடியூப் சேனல் நான் பார்க்குறேன், எனக்கு வந்துச்சு நோட்டிஃபிகேஷன், நான் பார்த்தேன் அப்படின்ட்டுலாம் அவங்க சொன்னதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ பண்ணணும், எல்லோரும் பார்க்குறாங்க. சில பேர் வந்து என்கிட்டயே சொல்கிறாங்க, வீடியோலாம் வருது உங்களுது, நான் பார்க்குறேன்ட்டு. ஸோ குரு பௌர்ணமி இருந்துச்சு இன்றைக்கி. பாப்பா வந்து ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பாவை நான். A few moments later. ஸோ ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். இங்கே ரொம்ப கிளைமேட்டு கோல்டாக இருக்குது. ஸோ அதனால ஸ்வெட்டர் எல்லாம் வேர் பண்ணின்னு இருக்கேன்.
ஸோ மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. அதனால ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வீடியோ ஈவினிங் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா இப்போதைக்கு இந்த வீடியோ எண்ட் பண்ணின்னு இருக்கேன். பாய். என்னன்னா இந்த வண்டியில் போகும்போது ஹெல்மெட் நாங்கள் எதுக்கு போடுறோன்னா ஹெல்மெட் வந்து எங்களை சேஃப்டியாக காட்டுன்ட்டு. பட் நாங்களே ஹெல்மெட்டை சேஃப்டியாக பார்த்துக்கணும். 2000 years later. இது ஆஃபீஸ் முடிச்சுன்னு வரும்போது கொஞ்சம் ஷாப்பிங் கிராசரி பண்ணுமா இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுன்னு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் வரும்போது தான் இந்த கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான ஐட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. இப்போதைக்கு இந்த வீடியோ பண்ணுறேன். பாய்.